எங்கே போய் பார்த்தாலும் எதை படித்தா வேலை கிடைக்கும், அதுதான் கேள்வி. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதை படித்தா வேலை கிடைக்கும்னு கேட்கவே கேட்காதீங்க. எந்த காலேஜில் போய் சேர்ந்தா உடனே வேலை கிடைக்கும்னு கேட்காதீங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கு, வாட் இஸ் தட் யூ லைக், டூ வாட் யூ லைக் அண்ட் லைக் வாட் யூ டூ. நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு உங்களுக்கு மிகப்பெரிய சுகத்தையும் மிகப்பெரிய மன திருப்தியையும் தர வேண்டும். நீங்கள் படிக்க 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 ஒரு கண் தெரியாதவர் கண்ணை திறந்து பார்த்தா உலகம் அவருக்கு எப்படி தெரியும், அந்த கலர் எல்லாம் எப்படி தெரியும், மனித முகங்கள் எப்படி தெரியும், ஒரு கலர் எப்படி தெரியும், அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த படிப்பை படிக்கும்போது ஒரு மகிழ்ச்சி வரணும். இப்போ ஒரு ஆளுக்கு சினிமா துறையில் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு சினிமா பற்றி ஒரு விஷுவல் மீடியா பற்றி கற்றுக்கும் போது அவருக்கு அந்த அந்த ஒரு உற்சாகம் வரும். ஒரு ஆளுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படித்தா தான் அந்த சுகம் வரும் அவருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா போங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தா உடனே வேலை கிடைக்கும் அப்படின்னு போய் அங்கே போய் நிற்காதீங்க. அது உங்களுக்கு மன திருப்தியை தராது. நீங்கள் நல்லா அதில் பெர்ஃபார்ம் பண்ணலாம், வேலையும் கிடைக்காது. வேலை வாய்ப்பு மட்டும் நம்பி ஒரு கல்விக்கு போகக்கூடாது. மனசுக்கு இது ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவில். 85% மக்கள் அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு பிடிக்கவில்லை. எப்படி இருக்கும் பாருங்க, 12 மணி நேரம் பார்க்கக்கூடிய வேலை, அந்த வேலையை பிடிக்கலைன்னா உங்களுக்கு என்னங்க சுகம் இருக்க முடியும், மனநல பாதிப்பு தான் வரும். ஸோ இது பிடிச்சிருக்கு, மிலிட்ரி பிடிச்சிருக்கா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கா, புலன் விசாரணை பிடிச்சிருக்கா, போலீஸ் யூனிஃபார்ம் பிடிச்சிருக்குதா, இல்லை ஃபோட்டோ எடுக்கிறது பிடிச்சிருக்கா, இல்லை ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்குதா, எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் முதல்ல கேள்வி கேளுங்க. அதுக்கு பிறகு வேலை வாய்ப்பை பற்றி சொல்லலாம். வெறும் வேலை கிடைக்கும், தயவு செஞ்சு நம்பாதீங்க. அந்த அடிப்படையில் ஒரு கோர்ஸை எடுக்காதீங்க. ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க, ஒரு அப்பா வந்து கவுன்சிலிங் டைமில் நாளைக்கு கவுன்சிலிங் எந்த காலேஜில் சேர்க்கறது, எந்த கோர்ஸ் படிக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிபுணர்களோட பேச்செல்லாம் கேட்டுட்டு இதை படித்தா தான் வேலை கிடைக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படித்தா வேலை கிடைக்கும், நாளைக்கு வரக்கூடிய காலேஜ் என்னென்ன காலேஜ்னு பார்க்குறாங்க. கடைசியில் சென்னையில் உள்ள ஒரு காலேஜ் வரும் போல இருக்கு அப்படின்னு பையனும் அப்பாவும் நேராக போய் அந்த காலேஜை பார்க்க போகிறாங்க. பிரம்மாண்டமான காலேஜ், அங்கே நல்ல வரவேற்பு இருக்குது, பெரிய ஆர்ச் இருக்குது. அங்கே போய் விசாரிக்கிறாங்க, எப்படிங்க நல்ல காலேஜ் தானே. அந்த வாட்ச்மேன் சொல்கிறார், ஆமாங்க ரொம்ப சூப்பரான காலேஜ், பில்டிங்கை பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான பில்டிங், விளையாட்டு மைதானத்தை பார்த்தீங்களா, லைப்ரரி ரொம்ப பெருசாக இருக்கும், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, பெரிய முதலாளி அவர் நல்ல பணம் செலவு பண்ணுறாரு. கடைசி என்ன கேள்வி கேட்பாங்க, பிளேஸ்மெண்ட். எப்படிங்க பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி, வாட்ச்மேன் கேட்குறாங்க. சார் கவலையப்படாதீங்க சார், இந்த இன்ஜினியரிங் காலேஜை படித்த எல்லாருக்குமே வேலை கிடைச்சாச்சு போன வருஷம். அப்படிங்களா, 100% பிளேஸ்மெண்ட்டா, எப்படி சொல்கிறீங்க, நானும் இங்கே தான் சார் படித்தேன் போன வருஷம். படித்த உடனே வேலை கொடுத்துட்டாங்க. படித்த உடனே வேலைன்னா என்ன வேலை, 15,000 ரூபா 20,000 ரூபா. நேற்றுக்கு நான் ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு பையன் வந்தான், என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நான் பிரியாணி பண்ணி விற்கிறேங்கிறான், டெய்லி 1000 பிரியாணி, ஞாயிற்றுக்கிழமை 10,000 பிரியாணி, மாதம் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு 15,000 ரூபா. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு உண்மையிலே படிச்சிட்டிங்கன்னா மாதம் 5 லட்ச ரூபாயை சம்பாதிக்கணும். அதுதான் உண்மையான கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் கேட்டேன், ஒரு மாணவன், என் ஃப்ரெண்டு நிறைய பேர் அமெரிக்காவில் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்க கம்ப்யூட்டர். நான் தமிழ்நாட்டில் 36 வருஷமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன பிள்ளைகள், சார் நீங்கள் அட்மிஷன் வாங்கி கொடுத்தா சார் நான் இன்னைக்கு கீழ்பாக்கு மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு அன்னைக்கு ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தீங்க, இன்னைக்கு நான் நியூராலஜி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லி நேற்றுக்கு ஆள் பார்க்க வந்தார். நிறைய இன்ஜினியர்ஸ் பார்க்குறேன் அமெரிக்காவில். வாங்க சார் எங்கள் வீட்டில் தங்குங்க, பெரிய பெரிய பங்களோ. என்ன சம்பளம்னு கேட்டேன், 10 கோடி ரூபாய். ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான் 10 கோடி. என்னை கூப்பிட்டுருக்காரு, ரிஎஸ் வாங்க சார் நானே டிக்கெட் போடுறேன் வாங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் கேட்டேன், நீங்கள்லாம் 10 கோடி வாங்குறீங்களே, தமிழ்நாட்டில் 20,000 தானே சம்பளம் கிடைக்குது நிறைய பேருக்கு, அவங்களும் உங்களை மாதிரி தானே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, சார் அவங்கெல்லாம் இன்ஜினியர் கிடையாது, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அவர்களெல்லாம் பொறியியல் பட்டதாரிகள் அல்ல, அவர்கள் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள், சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, அவ்வளோதான், அவங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ முதல்ல எது பிடிச்சிருக்கோ அது படிங்க. நிறைய கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும், கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அது இருந்தால் தான் வேலை கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் வெறும் தமிழ் ஒழுங்காக பேச தெரிஞ்சாலே வேலை கிடைக்குங்க. வெறும் ஆங்கிலம் நல்லா பேச முடியுமா, வேலை கிடைக்கும். தமிழ்நாடு காவல்துறையில் 1,50,000 போஸ்ட் இருக்குது, இந்திய ராணுவத்தில் 13 லட்சம் போஸ்ட் இருக்குது, மிலிட்ரி, பேரா மிலிட்ரி, சிஆர்பி, பிஎஸ்எஃப், அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், அந்த மாதிரி போஸ்ட் நிறைய இருக்குது. அங்கே எல்லாமே சேர்த்து ஒரு 8 லட்சம் 9 லட்சம் போஸ்ட் இருக்குது. இப்படி அரசு பணிகள் இருக்குது, லட்சக்கணக்கான பணிகள் இருக்குது. கெசட்டட் ஆஃபீஸர்ஸ், டைரக்ட் டிஎஸ்பி, டைரக்ட் ஆர்டிஓ, கொஞ்சம் கழிச்சு ஐஏஎஸ் வாங்கிடலாம். குரூப் 1 சர்வீசஸ், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், இது போன்ற பதவிகள். இதுக்கும் ஒரு பட்டப்படிப்பு தேவை இருக்குது. இந்த பட்டப்படிப்பினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, நீங்கள் விரும்பினதை படிங்க. பட்டப்படிப்பில் முக்கியத்துவம் என்னென்னா, நீங்கள் பட்டப்படிப்பு படித்தா தான், டிகிரி படித்தால்தான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்திய ராணுவத்தில் நேரடியாக போய் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணலாம். ஒரு இன்டர்வியூ மட்டும் பண்ணால் போதும்.
எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், அங்கே போய் சேரலாம். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனவே ஒரு பட்டப்படிப்பு என்பது அடிப்படை. தமிழ்நாட்டிலே 500 இன்ஜினியரிங் காலேஜ், ஏகப்பட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அரசாங்கம் நிறைய உதவி தொகைகள் பெண்களுக்கு 1000 ரூபா படிக்கிறவங்களுக்கு. இப்போ பாய்ஸுக்கு அதை வரப்போகுது. நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதாக இருந்தால் நான் முதல்வன் திட்டம், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மாபெரும் திட்டம். நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா மாதம் 7000 ரூபா சம்பளம் உங்களுக்கு. எதுக்கு? ஐஏஎஸ் படிக்கிறதுக்கே மாத சம்பளங்க.